நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரமானது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை, முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தெருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும், அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள்,
ரோகிணி 1 முதல் 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1-2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ குரு பகவான் ராசியில் இருக்கிறார். இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு. ஆனால் வக்ரகதியில் இருந்து தொழிலில் எதுவும் நடக்க விடலை. தொழில் மேன்மை இல்லை, தொழில் சரிவர நடக்கவில்லை. எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஆனாலும் அந்த ப்ரொடக்ஷன் விற்கலை. இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். அதுவும் பாருங்கள், பணம் வந்தால் பரவாயில்ல, பணமும் வரல, வருமானமும் வரல. ஆனால் அதிகப்படியாக ஓய்ச்சேன் நான். 8 ஹவர் டூட்டினா 10 ஹவர் மாடு மாதிரி கூட ஓய்ச்சேன் நான். ஆனால் எந்த பிரச்சனையும் பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா வக்ரம் பெற்றால் 10 குடையவன் வக்ரம் பெற்றால் அது நீச்ச பலனை தரும். அதே நேரத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி, டெடிகேஷன், வழக்கத்துக்கு மாறாக பண்ணியிருப்பீங்க. பட் காலம் வெல்லவில்லை, கிரகங்கள் வென்று தரவில்லை. சில பேர் டெம்பரரி போஸ்ட்டில் இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு பர்மனெண்ட்டுக்காக போராடி இருப்பீங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில ஜோசியர், சனி 10ல் வந்துட்டாருங்க, இனி உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழில் பண்ணிகிட்ருக்காரு, அந்த தொழிலில் வருமானம் இல்லை, ஏங்க அந்த தொழில் பண்ணலாமா, வேறு தொழிலை மாற்றிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம். அப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு வக்ரமாக இருந்ததால் எதுவும் சரிப்பட்டு வரல. இப்போ சனி வந்து ஸ்திரத்தன்மை ஆயிட்டார். அப்போ ஸ்திரத்தன்மை பெற்று விட்டார் சொன்னால் இனி இதுதான் உங்களுக்கு தொழில். இப்போ ஏற்கனவே பண்ண தொழில் பண்ணலாம், இல்லைனா வேறு தொழில் மாற்றி அமைச்சிக்கலாம். இல்லை உத்தியோகத்துக்கு போகணுன்றவங்களும் சில பேர் உத்தியோகத்துக்கு தான் போகணுன்னா உத்தியோகத்துக்கு போகலாம். அதாவது ஸ்திரத்தன்மையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். தொழிலில் வந்து புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும். இந்த சனி பகவான் இன்னும் பார்த்திங்கன்னா 2026 பிப்ரவரி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னும் ஜனவரி 2026 பிறக்கலை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 2025 பிறக்கலை. இன்னும் நிறைய 1.5 வருஷம் கிட்ட இருக்குது. இந்த 1.5 ஆண்டு காலம் உங்கள் காட்டில் மழை. தொழில் ரீதியாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் சாதிப்பீங்கன்னு சொல்லலாம். சும்மா உட்காந்துருக்க முடியாதுங்க. நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை, தொழில் இல்லைன்னு யாரும் உட்கார. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல். உண்ண நேரம் இல்லை, உறங்க நேரம் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா சனி பகவானே 12ஆம் வீட்டை பார்க்குறார். ரொம்ப பிஸி ஷெட்யூலுங்க, ரொம்ப டைட்டாக இருக்குங்க. சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக அமையும். இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். அதுவும் தாண்டி இந்த ராகு பகவான் உங்களுக்கு 11ல் இருக்கார், இன்னும் சூப்பருங்க. அப்போது இந்த சனி தான் உங்களை கெடுத்தார் இத்தனாலாம். இந்த ஜூலை மாதம் அந்த 4 மாதமாக உங்களை கெடுத்தது சனி. இப்போ அதே சனி, எந்த சனி உங்களை கெடுத்தாரோ அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு நிலையில் இருக்கிறார், தருணத்தில் இருக்கிறார். அப்போ 10ஆம் இடம் சனி பகவான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ சனி பகவான் இருக்காருல்ல, அப்போ நல்லது தான். தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு சுகஸ்தானம். அப்போ சுகம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதிகமாக உழைக்கிறீங்கன்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியலன்னு அர்த்தம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இது வந்து 2026 பிப்ரவரி மாதம் வரைக்கும் பலன். இது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடம்பு முடியாமல் போகும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாகி அதுக்கு ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4ஆம் இடம் கல்வி, பிள்ளைகளுக்கு வந்து கல்வி அவங்க கேட்குற கோர்ஸில் உங்களால் சேர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இல்லை அப்படி சேர்த்து விட்டுட்டா அவங்க வந்து சரியாக படிக்கலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரும் நிர்வாகத்தில் இருந்து, படிப்பு அதாவது இன்ஸ்டியூஷனில் இருந்து. இப்போ 4ஆம் இடம் சுகம் இல்லை, சுகவாசியாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு
உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் மருத்துவ செலவு உங்களுக்கும் வைக்கலாம், உங்கள் குடும்பத்தாருக்கும் வைக்கலாம், இல்லை தாய்க்கு தேகமாக கண்டிப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் டெஃபினட்டாக செலவு வைக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு சரியாகிவிடும். ஆனால் சமூகத்தில் இழந்த பேரு புகழ் அந்தஸ்தை கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். ராகு பகவான் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது. குழந்தைகளால் உங்களுக்கு அதாவது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான காலம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க இனி இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தொழிலில் அது உள்நாட்டில் பண்ணுறீங்க வெளிநாட்டில் பண்ணுறீங்க அற்புதமாக பண்ணுவீங்க, சாதிக்க போகிறீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் இனி தொழில் ரீதியாக ஜெயிக்கக்கூடிய காலம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும்.